தரமான சம்பவங்கள்லாம் ராஜா ராணி டாஸ்க்குள்ள கூட இருக்குது அப்படிங்கிறது வந்துட்டு மக்களுக்கு வந்து அதிகபூர்வமா வந்துட்டு வெளி காமிச்சிருக்காங்க. இன்னைக்கான செகண்ட் ப்ரோமோ வந்து ரிலீஸ் ஆயிருக்கு மக்களே. பார்க்கும்போது அப்படியே சப்பா செம்மடா வேற மாதிரிடா. இனிமே தாண்டா சூடு ஆரம்பிக்க போகுது. இந்த வாரத்துக்கான வந்துட்டு ஆன் ஃபயர் வந்துட்டு ஆரம்பிக்க போகுது. இன்னைக்கு நைட்ல இருந்து ஆரம்பிக்க போகுது அப்படிங்கிறது வந்துட்டு ரெண்டாவது ப்ரோமோ பார்த்தோன்னே தெரிஞ்சு போச்சு. அண்ட் ரெண்டாவது ப்ரோமோல பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த வீடியோ லைக் பண்ணுங்க. எனக்கு ரொம்ப 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 ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா பாத்தீங்கன்னா ஒரு 20 பேர் பாக்குறாங்க. அந்த 20 பேர் வந்து சப்ஸ்கிரைப் லைக் பண்ணா எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கும்னு நான் நம்புறேன். அண்ட் அந்த ஒரு 10 பேருக்கு இன்னும் ஒரு 10 பேருக்கு ரீச் ஆகும். அதனால நான் வந்துட்டு ரொம்ப நல்லா இருப்பேன்னு நான் நம்புறேன். அதுக்கு ப்ளீஸ் தயவு செஞ்சு பண்ணிருங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா செகண்ட் ப்ரோமோ வந்து சாச்சனா வந்து ஒரு பயங்கரமான ஒரு ஆன் ஃபயரா மாறிடுறாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்காங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா கேர்ள்ஸ் டீமுக்கு தான் இப்போ வந்துட்டு சமைக்கிறதுக்கு வரணும். பாய்ஸ் டீம் வந்துட்டு கேர்ள்ஸ் டீமுக்கு தான் சமைக்கிறதுக்கு வரணும். சமைக்கிறதுக்கு வந்துட்டு சாச்சனா கேட்கறாங்க, என்ன எவ்வளவு கால அவகாசம் வேணும், உங்களுக்கு எத்தனை மினிட்ஸ் வேணும், எப்பதான் சமைக்க வருவாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்கறாங்க. கேட்கும்போது வந்து அவங்க எல்லாருமே வந்துட்டு அமைதியா இருக்காங்க. படை தளபதி வந்து அதுக்கப்புறம் பவித்ரா வந்து மறுபடியும் வந்துட்டு படை தளபதி தீபக் கிட்ட வந்து கேட்கறாங்க, என்ன எத்தனை நிமிஷம் ஆகும் நீங்க வரதுக்கு, கால அவகாசம் எத்தனை நிமிஷம் ஆகும் அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்கறாங்க. எங்களுக்கு ஒன்றும் கால அவகாசம்லாம் இல்லை, நாங்க எப்போனா போலாம் எப்போனா வரலாம், நாங்க கேட்டுதான் போகணும் அப்படிங்கிறது அந்த ஒரு ரூல் மட்டும் தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு படை தளபதியான தீபக் வந்து சொல்றாப்ல. ரெண்டு பேருமே செம்மையா வந்துட்டு ஒரு விஜய் விஷால் எல்லாம் பயங்கரமான ஒரு கடுப்பு ஆகுறாரு. என்னன்னு பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் வந்தீங்கன்னா சமைக்க போலாமா அப்படிங்கிற மாதிரி விஜய் விஷால் கேட்க, இதுக்கு வந்துட்டு சாச்சன் வந்துட்டு போகக்கூடாது, உங்களுக்கு கொடுத்த கால அவகாசம் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சாச்சன் வந்துட்டு பயங்கரமா வந்துட்டு பேசுறாங்க. பவித்ராவும் வந்துட்டு அது பக்கத்துல வந்துட்டு பேசுறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இங்கிட்டு உள்ள படைத்தளபதி வந்துட்டு யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம மஞ்சரி, அவங்க வந்து கேட்கறாங்க என்ன ஆச்சு அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு நாங்க கால அவகாசம் கொடுத்துருந்தோம் சமைக்கிறதுக்கு, அவங்க வந்துட்டு அது சமைக்காம வந்துட்டு அவங்க அங்க ஏதோ டீல் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அதை சொல்றாங்க. இதனால வந்துட்டு சமைக்க போகக்கூடாது அப்படிங்கறதுனால வந்துட்டு ரூல்ஸ் போட்டாங்க, சமைக்க போகக்கூடாது, ராச்சனா வந்துட்டு சமைக்க போகக்கூடாதுன்னு சொல்றாங்க ராணி, அதனால வந்துட்டு நான் இது பண்றோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இது ஒண்ணும் உங்களுக்கு சமைக்கலாமா, இது வந்து எங்க டீமுக்கு நாங்க சமைக்கிறோம், எங்க ராஜா டீமுக்கு வந்துட்டு சமைக்கிறோம், உங்களுக்கு ஒன்றும் சமைக்கல அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு தீபக் இந்த இடத்துல வந்துட்டு செம்மையா கோபமா வர்றாரு. விஜய் விஷால் வந்துட்டு நீங்க வந்துட்டு ஒரு கால அவகாசம்லாம் எங்களுக்கு எல்லாம் கிடையாது, நாங்க எப்பனா எப்பயும் போலாம், நீங்க வந்துட்டு பர்மிஷன் மட்டும் தான் கொடுக்கணும், நீங்க கால அவகாசம் கொடுத்துட்டு அந்த டைமுக்குள்ளதான் போகணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு என்னோட பசிக்கு ரொம்ப நன்றி, என்னோட பசிக்கு எல்லாம் ஏன்னா எல்லாத்துமே பசிக்கும் போல இருக்கு, என்னோட பசிக்கெல்லாம் ரொம்ப நன்றி அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு எங்கிட்ட ஒரு பக்கத்து சொல்ல, நீங்க ஒரு பசி இருக்காங்க அந்த இதுக்கு கூட நீங்க அனுசரிச்சு விடாம இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ரஞ்சித் சொல்றாங்க. இது வந்துட்டு பெரிய ஒரு சண்டையா வந்துட்டு ஆக போகுது அப்படிங்கிறது இந்த செகண்ட் ப்ரோமோ பார்க்கும்போது நல்லாவே தெரியுது. அந்த ஒரு ப்ரோமோ பார்க்கும்போது அப்படியே சில்லா அப்படியே நமக்கு அப்படியே கூலிங்கா ஏறுது. என்னன்னு பாத்தீங்கன்னா என்னடா ஒரு கண்டென்ட்டுமே கொடுக்காம ஒண்ணுமே நம்மளா பேச விடாம இருந்தாங்களே, நேற்று ஒரு கண்டென்ட் அந்த ஒரு ஈவினிங் போல வந்து ஒரு கண்டென்ட் வந்துச்சு, அதுக்கு மேல வந்துட்டு எந்த ஒரு கண்டென்ட்டுமே கிடைக்கல நேற்று பொறுத்த வரைக்கும். இன்னைக்கு அந்த மாதிரி வந்துட்டு ராஜா ராணி டாஸ்க் தானே அப்படியே மேலோட்டமா போயிடும் அப்படிங்கிற மாதிரி நான் நினைச்சேன். அண்ட் இருந்தாலும் வந்துட்டு இருக்குடா தரமான சம்பவம் இருக்குடா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு பிக் பாஸ் வந்து ப்ரோமோல வந்துட்டு விட்டுருக்காப்ல. இந்த மாதிரி வந்துட்டு ப்ரோமோ விட்டா ஓரளவுக்கு பாக்குறதுக்கு டீசெண்டா இருக்கும். ஆனா அவங்க என்ன பண்றாங்க, உடனுங்கிற கண்டிப்பா வந்துட்டு ப்ரோமோலாம் வந்துட்டு இந்த சீசன் வந்துட்டு விட்டு இருக்காங்க. அண்ட் இந்த ப்ரோமோ வந்துட்டு லைவ் வந்ததுக்கப்புறம் வந்துட்டு நான் 1 by 1 அப்டேட் பண்றேன். அண்ட் இந்த மாதிரி பிக் பாஸோட எல்லா அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. டாடா.